கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 42ஆம் சங்கீதத்துல நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு வித்தியாசமா எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், ஒரு பெண் மானை குறித்து எழுதுகிறார். ஹீப்ரு டிரான்ஸ்லேஷன் படி ஒரு பெண் மான் எப்படி நீரோடையே என்ன பண்ணுமா, வாஞ்சித்தால் அடுத்தது கதறுமா. ஏன்னா அது நிறைய தண்ணி தேவைப்படாது, வேகமாய் ஓடுகிற ஒரு மிருகம். அதனால என்ன பண்ணுமா, தண்ணி இல்லாத இடங்களுக்கு போகும்போது தண்ணி கிடைக்காத தருணங்களிலே கதறுமா, ஐயோ தாகம் தீர முடியலையேன்னு சொல்லி. அந்த மண்ணை நோக்கி அது கதறும் போது அவ்வளோ பயங்கரமா இருக்குமா. அது கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அந்த மான் என்ன செய்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது தண்ணிக்காக. நம்முடைய வாழ்க்கையை நாம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதை தான் சொல்லுகிறார் இங்கே சங்கீதக்காரர். என் ஆத்துமா என்ன செய்கிறது, உன்மேல் தாகமாய், தேவன் மேல் என்ன செய்யறது, தாகமாய் இருக்கிறது. இதுதான் கம்பேரிசன். மான் எப்படி வாஞ்சிக்கிறதோ, தண்ணி இல்லைன்னா எப்படி தவித்து கதறுகிறதோ, அப்படி போல தேவனற்ற வாழ்க்கையில நான் தேவனை தேடும் போது என்ன செய்ய வேண்டும், கதற வேண்டும். நம்ம உலகத்துல இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட ஒரு உலகம் தான். நம்ம அதுல வாசிக்கிறது போல பகல் காலமும் இருக்கும், இரவு காலமும் இருக்கும். நமக்கு என்னவும் இருக்கும், பகல் காலமும் இருக்கும். அதுல சங்கீதத்துல வாசி, வீட்டுல போய் வாசிச்சு பார்த்துக்கோங்க. பகலும் இரவு ரெண்டும் இருக்கும். ரெண்டு சூழ்நிலையிலும் கடந்து போக வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு சூழ்நிலையிலும் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். என் விருப்பப்படியெல்லாம் ஓட விட மாட்டார். எனக்கு என்ன வச்சிருக்காரு, எல்லாமே எப்பயுமே சந்தோஷமா இருந்தா நம்ம தேவனை தேட மாட்டோம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப எப்படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாம் கிடைச்சிருச்சு, சர்ச்சுக்கே வரல, எல்லாம் கிடைச்சிருச்சு, இனிமே இதுக்கு வரணும். வீட்டுல 2 தடவை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு டிவி போட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கு சபைக்கு போகணும், எனக்கு எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன ஆகும், நான் எதுக்கு தேவனை பின்பற்றணும், இந்த சூழ்நிலையில நான் எதுக்கு தேவனுக்கு இது பண்ணணும். இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு, இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி ஒரு கூட்டம். சந்தோஷமா இருந்தாலும் வேணாம்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாரோ, ஆனா நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எல்லாவற்றிலும் தேவனை துதிக்க பழகுகிறவர்கள் பாக்கியவான். கதட பரிசுத்த நாமத்துக்கு. எல்லா சூழலிலும் தேவனை யார் என்று அறிந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க ரொம்ப பதற மாட்டாங்க, ரொம்ப கலங்க மாட்டாங்க, எல்லாரும் கலங்கிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு தைரியம் இருக்கும், அவங்கள பார்த்தாலே தெரியும். நாங்க இப்பதான் இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தது, அவங்கள பார்த்தா சும்மா ஜாலியா போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்ததே தெரியலையே. கதட பரிசுத்த நாமத்துக்கு. நம்ம வீட்டுக்குள்ள மழை வந்து தண்ணி நின்றுட்டாரு, நாங்கெல்லாம் வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவோம். காரணம் என்ன, ஐயோ தண்ணி நிக்குது, தண்ணி நிக்குது, அங்க அழுதுட்டு இருந்தேன், என்ன ஆகும், பொருளுங்க போச்சு, எல்லாம் போச்சு. போனா மாத்திரம் என்ன, அழுதுட்டு இருந்தா என்ன ஆகும், அழுதுகிட்டு தான் இருக்கணும். கதட பரிசுத்த நாம. நாங்க வீட்டுக்குள்ள தண்ணி நிக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அந்த தெருவுல தண்ணியே இருக்காது, அதனால யாருக்கும் தெரியாது. நாங்க கார்ல சிரிச்சுக்கிட்டே போவோம். கதட பரிசுத்த நாமத்துக்கு. காரணம் என்ன, தேவனை பின்பற்றவர்களுக்கு ஒண்ணு தெரியும், நான் இழந்ததையெல்லாம் எனக்கு இரட்டிப்பாய் கொடுக்க என் தேவன் ஒருவர் என் கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தாவீது இழந்து போனதையெல்லாம் திருப்பி கொண்டான், யோபு இழந்து போனதையெல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். நாம என்ன இழந்தாலும் தேவன் இரட்டிப்பாய் கொடுக்க உண்மை உள்ளவர். ஆனா நான் தேவனுக்காக இழக்கணும், அது முக்கியம். நான் யாருக்கோ செஞ்சுட்டு, எனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு, எனக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு, அதனால நான் இழந்துட்டேன், அது ஏமாத்து வேலை. நான் தேவனுக்காக என்ன இழந்திருக்கிறேன். எல்லாரும் யோசிச்சுங்க, நான் தேவனுக்காக என்னப்பா இழந்திருக்கிறேன். என் நேரத்தையாவது இழந்திருக்கிறேனா, என் ஜெப நேரத்தையாவது இழந்திருக்கிறேன், கொஞ்சமா தேவனிடத்துல ஜெபித்திருக்கிறேன்.
நான் தேவனுக்காக எதை இழந்திருக்கிறேன்? நான் எதை கொடுத்திருக்கிறேன் தேவனுக்காக? இதுதான் எனக்கு கொஸ்டின். நான் வாஞ்சித்து கதறுகிறேன் என்றால் என் ஆத்துமா என் தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே வாஞ்சித்து தாகமாய் இருக்கிறது என்றால் நான் என்ன செய்தேன் தேவனுக்காக? அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறேன். நான் ஒண்ணுமே செய்யாம எனக்கு தேவன் எதுவுமே செய்ய மாட்டேன்றார் சொன்ன வேஸ்ட். செய்ய மாட்டார். ஓரளவுக்கு தான் ஆரம்ப விசுவாசிகள் தான் செய்வார். வளர்ந்ததுக்கு அப்புறமும் நான் ஒண்ணும் செய்யாம அவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டார். சீஷர்கள் தேவன் இயேசுவை பின்பற்றும் போது புறப்பட்டு போங்கன்னா போனாங்க. 70 பேரும் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப இயேசுவை பின்பற்றினவங்களும் ரொம்ப பெர்ஃபெக்ட்லாம் இல்லை. எல்லாம் குறையுள்ள சீஷர்கள். 2 பேரா போங்கப்பா, 2 பேரா போனாங்க. கிராமங்களுக்கு போங்கப்பா, கிராமங்களுக்கு போனாங்க. போய் ஜெபிங்க, பிசாசுகளை துரத்துங்க, வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்லி அனுப்புறாரு. அதெல்லாம் செஞ்சாங்க. யாரெல்லாம் செஞ்சாங்க? யூதாஸ் காரியத்தும் செஞ்சாரு. வேற யாரும் இல்ல. இயேசுவை பின்பற்றினதுனாலே சீஷர் என்று அழைக்கப்பட்ட யூதாஸ் காரியத்தும் மரித்தோரை எழுப்பினார். இயேசு எழுப்புனது பாக்குறது வேற, அவரை எழுப்பினார். எல்லாரும் எழுப்புனாங்க. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொன்னார். அந்த பகுதியில் இருந்த எல்லா அந்தகார வல்லமைகள் வானத்திலிருந்து மின்னலை போல கீழே விழுந்ததை இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவரை பின்பற்றின சீஷர்கள் மூலமாய் நடந்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்து பாராட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நடந்துச்சு, எல்லாம் ஓகே தான். ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு காரியங்கள் நடந்திருந்தாலும், இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில கடந்து போனாலும், அதுலயும் இயேசுவை பின்பற்றாம ஓடி போனவர்கள் அநேகர். 11 பேர் தான் மிச்சம். 70 பேர்ல எத்தனை பேர் தான் மிச்சம்? 11 மிச்சம். 11லயும் எல்லாம் ஓடி போயிடுச்சு. 3 மிச்சம். அந்த 3லயும் 1 மறுதளிச்சுது, 1 தூரத்துல பின்பற்றுது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்ணாரு? சிலுவை வரை பின்பற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இன்றைக்கு சூழ்நிலைகள் மத்தியில என்ன செய்கிறார்கள்? கடந்து போகும்போது ஒருத்தர் தான் 70க்கு 1 மார்க், 1% தான் பின்பற்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்ப நாம் அந்த 1%ல ஒருத்தரா இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற பிரகாரமாயிருக்கும். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கறதெல்லாம், நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது விலகி போயிடுறீங்களே. வருது, கதவை தட்டுது ஆசீர்வாதம், ஆனா விலகி போயிடுறீங்க. வசனங்கள்லாம் போட்டோவாய் மாற்றப்படுகிறது, வசனங்கள்லாம் பெயிண்டிங்காய் மாற்றப்படுகிறது. ஆனால் வசனங்கள் எல்லாம் உள்ளே எழுதப்படல, உள்ள இருதயத்துல எழுதப்படல. வெளியில இருக்கு, வெளியே ஒரே டாம்பீகம் தான், படாடோபம் தான். அநேகரோட வாழ்க்கையில, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி இருக்கு? எல்லாம் பைபிள் கையில வச்சிருக்காங்க, பைபிள் அழகா பிரசங்கம் பண்றாங்க, புதுசு புதுசெல்லாம் சொல்லி தராங்க, இல்லாதெல்லாம் சொல்லி தராங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா வாழ்க்கையிலே இருக்கிறதா? நம்ம அடிக்கடி பாடுவோம்ல, சிலுவை மாட்டிக்கொள்ளும் சிலுவை எல்லாம் வெறும். கழுத்துல ஒரு பெரிய கிராஸ் மாட்டி நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த சிலுவை வெறுமை. வாழ்க்கையில் பின்தொடர ஆயத்தமா? திருச்சபை வாழ்க்கையிலே பின்தொடர வேண்டும். போராட்டம் வரும்போது பின்தொடர்ந்து பாருங்கள், சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். சிலுவை வரும்போது, சிலுவையின் பாடுகள் வரும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய பாடுகளுக்கு உடல் பங்காளிகளாய் மாறி பாருங்கள். நம்மோடு கர்த்தர் இருக்கிறதை நாம் பார்ப்போம். நாம நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக அல்ல, தேவனுக்காக ஓடும்போது அவர் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துப்பாரு.
அவங்களோட எதிர்காலத்தை பார்த்துக்குவார். நாம ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம். எங்க சிஸ்டர், காலையில எந்திரிச்சு ஏதோ ஜோப் பண்றோம், ஆஃபீஸ் போறோம், வந்தா சமைக்கணும், போகும்போது சமைச்சிட்டு போகணும், வந்தோடனே பிள்ளைங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், டியூஷன் அனுப்பணும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிக்கணும், திரும்ப இரவு தூக்கம், இப்படியே போகுது. இதுல 1 மணி நேரமாவது தேவனுக்காக ஒதுக்கி இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்கு நான் சுவிசேஷம் சொல்வேன். உண்மையான பாரத்தோட சொல்லுவேன், ஒரே ஒரு ஆத்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த ஆத்மா எங்க சபைக்கு வரணும், அதுக்காக நான் ஜெபிப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம்? கதட பரிசுத்த தேவனை அதையோ கேட்கலையே, ஆத்மாவை தானே கேட்கிறாரு. வழி விலகி போகிற இடங்களிலே நம்ம சபையில கொடுக்கப்படுகிற சத்தியத்துல நிலைக்க ஆத்மாக்கள் வேணும் தானே கேட்கிறாரு. அந்த ஆத்மாக்களுக்காக ஜெபித்து பாருங்கள். நீங்க ஒரு ஆத்மா கொண்டு வாங்க, உங்களுக்கு 1 கோடி ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். நீங்க கேட்கிறதற்கும், நீங்கள் நினைக்கிறதற்கும், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறது. நான் தேவனுக்காக, நான் உண்மையா சொல்றேன், தேவன் எங்களை ஆசீர்வச்சது அப்படிதான் ஆசீர்வச்சேன். ஆலிசாண்டி சர்ச் போன புதுசுல நாங்க அந்த சுப்ராயன் மெயின் ஸ்ட்ரீட்ல லாஸ்ட்ல இருக்கோம் ஒரு வீட்டுல. அந்த அதுக்கு முன்னாடி சபைக்கு நான் ஒரு சிலரை கூப்பிட்டு போனாலும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களை கூப்பிட்டு போயிருக்கேன். ஆனா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்தவங்களுக்குலாம் சுவிசேஷம் சொல்லி, சிஸ்டர்லாம் அப்பதான் பார்த்தேன். அந்த வீட்டுல தான் பிரியாணி சிஸ்டர்லாம் அந்த வீட்டுல தான் பார்த்தோம். ஒரு முஸ்லீம் சிஸ்டர், இன்னொரு ஹிந்து சிஸ்டர், எல்லாம் நாங்க அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி, அவங்க சிஸ்டரோட ஃபேமிலி, நாங்க எல்லாம் குரூப்பா 15 பேர் 20 பேர் சபைக்கு போவோம். ஒருத்தரா போக மாட்டோம். முதல்ல போகும்போது ஒரு ஆள் தான் போனேன். ஆனா சுப்ராயன் போனதுக்கு அப்புறம் ஜெபிச்சு ஆண்டவரே, ஒரு ஆத்மா நான் சபைக்கு கொண்டு, ஒரு ஆத்மா கொண்டு போனோம் சொல்லி 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 அநேகரை கத்தர் கொடுத்தார். எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா போவோம். எங்க வீட்டுல மீட்டிங் வைப்போம். ஆண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா சபையில புதிய ஆத்மாக்கள் வருகிறதை தடுக்க ஓநாய்கள் இருந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி தடுக்கிறதுன்னு ரெடியா இருக்கு ஓநாய். அதன் மத்தியில தான் நம்ம ஆத்மாக்களை கொண்டு போகணும். நான் சொன்னேன், வரல, என்ன பண்றது? இல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ரட்சிக்கிறவர் கர்த்தர், சபை நிரப்புகிறவர் கர்த்தர். இப்ப நம்ம போற சபையில நம்ம பொருத்தனையோட போவோம். இடம் பெருசா கர்த்தர் கொடுத்துட்டாரு, நல்ல பெரிய 200 பேர் உட்காரலாம். நீங்க தான் என்ன பண்ண, ஆத்துமாக்களை கொண்டு வரணும். மேல மேல எல்லாம் கஷ்டப்பட்டாங்க, இப்ப கீழே தான் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வர்றது உங்க வேலை. கதட பரிசுத்த நாமத்துக்கு அது நீங்க எப்படி கொண்டு வருவீங்களோ, உங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் நடத்தி ஒரு 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லி அவங்கள சபைக்கு கொண்டு வருவீங்களோ, நீங்க கொண்டு வந்து பாருங்கள். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை கர்த்தர் வெளியரங்கமாய் காண்பிப்பார். நாங்க கொண்டு போனோம், அப்புறம் தான் கர்த்தர் எங்களுக்கு பிளாட்ஸே கொடுத்தார். ஆலிசாண்டி மறித்து போனாங்க, ஆனாலும் அந்த ஊழியத்தை விடல. அங்க கர்த்தர் அந்த பிளாட்ஸ்ல ஊழியம் செய்ய வைத்தார். இப்ப தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த ஊழியம் இன்னைக்கும் பேசுது. ஆண்டி இருந்த அதே சபை ஊழியம் இன்னைக்கு பேசிட்டு. நாங்க வேற பேர் வைக்கல, எங்களுக்கு வேற பேர், ஃபேஷனபிள் பேரே வேணாம். நாங்க ஆண்டி நடத்துற ஊழியத்தை தான் செய்யும். கர்மேல் தேவ சபை தான் வச்சிருந்தாங்க, கர்மேல் சர்ச் அவங்க தான் வச்சிருந்தாங்க. அதே சபை தான் நாம வச்சிருக்கோம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்துல, இந்த சபையில பாரத்தோட இருப்போம். அது முதல் வாஞ்சை. 2வது வாஞ்சை, நான் என் தேவனை எப்போது பார்ப்பேன். நான் எப்ப பார்ப்பேன்? எப்ப வரப்போறீங்க ஆண்டவரே? எல்லாம் வயநாடு பத்தி பேசுறோம். எங்க எங்க பாவம் பெருகிறதோ அங்க எல்லாம் தேவனுடைய கடும் கோபம். மழையே வராத இடத்துல மழை பெய்யுது, வெள்ளம் நிரம்புது, துபாயில அடிச்சுக்கிட்டு போகுது. கேரளால மழை வருது, ஒன்றும் பெருசு இல்லை. ஆனாலும் அதை பார்க்க பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதை பார்க்கும்போது அவ்வளவு துக்கமா இருக்கிறது. ஜெபிப்போம், கர்த்தர் மனம் இறங்கி அந்த பகுதிகளை ரட்சிப்பார். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சை, நான் எப்போ உங்களை பார்ப்பேன், நான் உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும். இதுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தமா? இல்லை, இன்னைக்கே பார்க்கலாம். வாஞ்சித்தா இப்பவே பார்க்கலாம். தேவனை தரிசிக்கிறது மிகவும் எளிது. அவர் நான் வந்து நிற்கிறேன் என்றார்.
2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இங்க இருக்கிறாரு. பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணு தெரியும். என் கண்ணை சரி பண்ணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளை மனதுல வைத்துக் கொள்வோம். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல. ஏன் கதறுதுன்னா ஒரே சத்தம். எல்லாம் கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கப்பா? தேவன் தேவன் போனி எங்க? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் சொல்லுகிறதுனால என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. அவருக்கு சாப்பாடே கண்ணீர் ஆயிடுச்சு. சங்கீதக்காரர்கள் அவர் சாப்பிட்றதே கண்ணீரை தான் சாப்பிடுறாரு. உனக்கு இன்னும் நடக்கலையே, உன் கடவுள் எங்க? ஏசுன்னு சொன்னே, நடக்கலையே. நடக்கவே நடக்காது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டு இருக்க வரைக்கும் நடக்காது. என்ன பண்ணும்? விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் அதுல 2 முறை அவர் விசுவாச அறிக்கை செய்கிறார். நான் என் ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். சூழலில் மத்தியில் துதிப்பேன், இழப்பின் மத்தியில் துதிப்பேன், நஷ்டத்தின் மத்தியில். அப்படி துதிச்சு பாருங்க. கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் வெளியரங்கமாய் விளங்கும். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.